சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். ஓய் ஐயர்லயே நான் ரவுடி ஐயராக்கும் என்ற நடிகர் விவேக்கின் டைலாக்கில் உள்ள 10 பொருத்தமும் பக்காவாக பொருந்தும் வகையில் வடகலையா தென்கலையா என எகிரி எகிரி அடித்துக் கொள்ளும் காட்சிகள் தான் இவை. காஞ்சிபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற வரதராஜ பெருமாள் கோவிலில் திவ்ய பிரபஞ்சம் பாடுவதில் அந்த கோவிலோடு தொடர்புடைய வடகலை பிரிவினருக்கும் தென்கலை பிரிவினருக்கும் பல நூற்றாண்டுகளாக மோதல் நீடித்து வருகிறது. உள்ளூர் நீதிமன்றம் முதல் உச்ச நீதிமன்றம் வரை இது தொடர்பான பல வழக்குகள் நிலுவையில் இருக்க திவ்ய பிரபஞ்சம் பாட தடை விதித்து பிரச்சனைக்கு தற்காலிக தீர்வு கண்டது சென்னை உயர்நீதிமன்றம். இந்த நிலையில் திவ்ய பிரபஞ்சத்திற்கு மாறாக ஸ்தோத்திர பாடம் எனப்படும் சமஸ்கிருத பாடல்கள் பாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மாட்டுப் பொங்கலை ஒட்டி பழைய சீவரம் கிராமத்தில் நடைபெற்ற பார்வேட்டை திருவிழாவின் போது வடகலை பிரிவினருக்கும் தென்கலை பிரிவினர்களுக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டு கைகலப்பாக மாறி மோதலில் முடிந்திருக்கிறது. திவ்ய பிரபஞ்சம் பாடுவதுதான் பிரச்சனை என அதற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் சமஸ்கிருத பாடல்களை யார் முதலில் பாடுவது என புதிய பிரச்சனையை கிளப்பி வரதராஜ பெருமாள் முன்னிலையிலேயே இரு பிரிவினரும் பாய்ந்து பாய்ந்து மோதிக்கொண்ட காட்சி தற்போது வெளியாகி உள்ளது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு பிரம்மோற்சவத்தின் போது சாமிக்கு நெய்வேத்திய நித்தியப்படி செய்து பிரசாதம் வழங்கும் போது வடகலை பிரிவினரே வேத பிராயணம் பாடியபடி வந்த நிலையில் எதற்காக தென்கலை பிரிவினருக்கு வழங்கப்படுகிறது என இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் மோதல் வெடித்திருக்கிறது. திருவிழாவாக இருந்தாலும் சரி, உற்சவமாக இருந்தாலும் சரி, பக்தி என்ற பெயரில் தங்களது தனிப்பட்ட அகந்தைக்கு தீனி போட்டுக் கொள்ளும் விதமாக வடகலை மற்றும் தென்கலை பிரிவினர் கோவிலை சண்டைக்களமாக மாற்றி மள்ளு கட்டும் போக்கு வரதராஜ பெருமாளின் அருள் வேண்டி வரும் பக்தர்களுக்கு பெரும் மனவேதனையை அளிப்பதாக ஆதங்க குரல்கள் ஓங்கி ஒலிக்கின்றன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.